புரட்சி பித்தன்னு ஒரு படங்க, அது முறையா வெளிவரல. ஒரு மனநோயாளியா ஒரு காரணத்துக்காக எம்ஜிஆர் நடிக்கணும். அந்த கதாநாயகி கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறா. அவ தலையில மல்லிகைப்பூ வச்சிருக்கிறா. அந்த மல்லிகைப்பூவை பிச்சு பிச்சு சாப்பிடணும். இவ்வளவுதான் காட்சி. இந்த படத்துக்கு யாரு டைரக்டர் தெரியுமா? கவிஞர் வாலி. ஷூட்டிங்லாம் முடிஞ்சாச்சு. எல்லாரும் கை தட்டுறாங்க. எம்ஜிஆர், அடாடா பின்னிட்டீங்க தலைவா, மல்லிகைப்பூ பிச்சு சாப்பிடுற அழகே அழகு அப்படின்னாங்க. எம்ஜிஆர் வாலி முகத்தை பார்த்தாரு. என்ன ஆண்டவனே, உங்ககிட்ட இருந்து ஒன்னும் பதில காணோம். கவிஞர் வாலி சொன்னாரு, ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க மல்லிகைப்பூவை பிச்சு தின்றுக்கலாம். எம்ஜிஆருக்கு கோவம் வந்துருச்சு. சொல்லுவப்பா, நீ மல்லிகைப்பூ 2 பூவுக்கு மேல தின்னு பாரு, அது கசக்கிற கசப்பு எனக்கு இல்ல தெரியும். அதே காட்சி அமைப்பு, அதே மாதிரி பூவை பிச்சு பிச்சு சாப்பிடுறாரு. வாலி அப்படியே கட்டி தழுவிக்கிறாரு. நான் இந்த உணர்ச்சியை தானே உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்னு. அப்ப என்ன தெரியுமா ஒரே மாறுபாடு? அவ்வளவு நேரம் முன்னால பிச்சு தின்னது மல்லிகைப்பூ, இப்ப பிச்சு தின்னது ரோஜா பூ.